ஹாய் 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 ஹாய்டா சுகர்ஸ். பெரிய பெரிய ஹாய். அப்புறம் பெரிய 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 சாரி. எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஒரு மாதம் எனக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க. சீரியஸ்லி இதுக்கு வந்து பெஸ்ட்டான ஸ்டோரிஸ்லாம் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் எனக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் நினச்சி கூட பார்க்கல 3+1 லவ் வந்து எஃப்எஃப்ஆ கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சன் கூட நினச்சி பார்க்கல. நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவும் வேணாண்டா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. இப்போ ஓப்பனிங் சீனில் ஒரு குழந்தை, அம்மா நீ எல்லாம் எனக்கு அம்மாவா? நீ எல்லாம் எதுக்கு என்ன பெத்த? என்னை கொண்டு போய் இங்கே வந்து போட்டிருக்கலாம்ல. போட போ, நான் போகிறேன். ஏய் விடுறா என் கையை, நான் போகிறேன். ஏய் போகாதடா, அம்மா பாவம், அம்மா பாரு அழுறாங்க. நீ போகாத போகாத, நில்லு. நான் போவேன் நான் போகிறேன். நான் என் சைக்கிள் எடுத்துட்டு நான் போவேன், விடு. ஏய் என்ன இங்கே சத்தம்? என்னடா இங்கே சத்தம்? அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? யாரோ போறேன்னு சொன்ன மாதிரி சத்தம் கேட்டது. இல்லை, போச்சு. அது 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 வந்து அங்கே ஒரு கொசு இருந்துச்சா, அது போறேன்னு சொல்லிச்சு. அதான் போ சொன்னோம், வேற ஒன்றும் சொல்லலை. அட பாவி, நீ தானடா போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள டைலாக்கே மாத்திட்டான். டேய் நீ எல்லாம் என்ன காணடாடா. சூ கம்மன் இது, அம்மா காதில் கேட்க போகுது. சரி. ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா? நாங்கள் பேசவே இல்லைம்மா. ஏண்டா இப்போதான் பார்த்தேன் பேசிகிட்டு இருந்தீங்க, பேசவே இல்லைன்னு போய் சொல்கிறீங்க. நிஜமா நாங்கள் பேசலம்மா. ராமிஷ், நாங்கள் பேசவே இல்லை. நோ. ஓ அப்படியா? சார் எப்போ வந்து சாப்பிட்லான்னு இருக்கீங்க? இன்னும் வந்துட்டேம்மா. கொடு. ஓகே, ரெண்டு பேரும் சமத்தா உட்காந்து சாப்பிட்ருங்க. நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது, வீட்டை அலங்கோலம் பண்ணவே கூடாது மெயினாக. ஓகேவா, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். புரிஞ்சதில்ல ரெண்டு பேருக்கும்? ஈவினிங் நான் வரும்போது ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்க, அவ்வளோதான் பார்த்துக்குங்க. இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா அடி விழுந்துடும். ஓகேவா? சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நாங்கள் பத்திரமா இருந்துக்கிறோம். சரி, ஓகே. நான் வழக்கம் போல் வெளியில் பூட்டிகிட்டே போகிறேன். ரெண்டு பேரும் எந்த சத்தமும் போடக்கூடாது. வேணா டிவி போட்டு பாருங்கள், ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, சாப்பிட்டு கம்மன் இருக்கணும். சரியா? சரிம்மா. பாய். இந்த இங்கிலீஷ். பாய். பாய். இந்த பசங்களை தனியாக விட்டுட்டு போகிற நிலமை வந்துருச்சு எனக்கு. என் குழந்தைங்கள என்னாலே பார்க்க முடியலையே. ஓகே, டைம் ஆச்சு, முதல்ல ஒர்க்குக்கு போகலாம். ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, அங்கே வந்து நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கடா. இவங்க தான் வந்து லாஸ்ட் இருப்பாங்க. வந்துட்டு ஹலோ ஹாய் எவ்ரிவான், குட் மார்னிங். குட் மார்னிங் மைனா. என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு? எப்போவுமே எங்களுக்கு முன்னாடியே வந்துடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட். அதுவா, அதை பெரியவன்ட்டு கொஞ்சம் ரகலை பண்ணிட்டான். அதான் அவங்கள எல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு வரக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நீ போய் என்னோட ஒர்க்கை பாரு, நாங்கள் வரோம். ஓகே, நான் போகிறேன். ஏய் யார் அது சூப்பர் ஃபிகராக இருக்கா? ஏய் அவள் 2 குழந்தைகளுக்கு அம்மாடா, அவளை மட்டும் விட மாட்டேயா நீ? எல்லா பொண்ணுங்களையும் கை வச்சிட்டா, நீ ஒருத்தி தான் பாக்கியாக இருக்கா. இவளையுமா 2 குழந்தைங்க பெற்றிருக்கா, ட்வின்ஸு. ஆனால் அப்பா இல்லாமல் பெற்றிருக்கா. அவளோட கேரக்டர் பார்த்துக்க. இவளெல்லாம் நீ போய் தொட்டு உனக்கு தாண்டா அசிங்கம். என்னடா சொல்கிற? அப்பா இல்லாமல் 2 குழந்தைங்களை பெற்றிருக்காளா? குழந்தைங்களுக்கு என்ன வயசாச்சு? அதுவா, குழந்தைங்களுக்கு இப்போது 3 வயசு ஆச்சு. அவங்க அப்பா யாருன்னு தான் தெரிலன்னா அந்த குழந்தைங்களுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. வேலைக்கு வரும்போதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவா. போயிட்டு தான் வந்து குழந்தைங்களுக்கு திறந்தே விடுவா. பக்கத்தில் இருக்கவங்கலாம் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாங்க, குழந்தைங்கள உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போகிறா அப்படின்ட்டு. மேடம் எதுக்கும் அசர்லையே, கன் மாதிரி வேலைக்கு வந்துடுவா. ஒரு நாள் ஆப்சன்ட் போடுறது கிடையாது. என்ன உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு வந்துடுவாங்க, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு வந்துடுவா. வேலைக்கு சேர்ந்து 1 year ஆச்சு மேடம். அவ்வளோ சின்சியர் ஒர்க்கில்.
இதுக்கு அவள் படிக்க கூட இல்லைடா. நாமெல்லாம் டிகிரி ஹோல்டர், ஆனால் அவள் படிக்க கூட இல்லை. சம்பளம் மட்டும் என்னோட சம்பளத்தை விட டபுள் மடங்கு. என்னதான் சொக்கு பொடி போட்டு மயக்கிறானே தெரியலடா. இவன் என்ன வேலை செஞ்சாலும் அந்த பாஸ் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிக்கிட்டே இருப்பான். இப்படித்தான் இவனையாவது மயக்கி பணம் வாங்க போன இடத்துலதான் பிள்ளைய வாங்கிட்டான்டா போல இருக்கு. சரி மச்சா வா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அவளை. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா, வேற நல்ல பிள்ளைய பார்த்து தரேன்டா, அதை வேணா கூட்டிட்டு போ. இல்லை மச்சான், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இவ வேணும். சரி ஓகே, எத்தனையா பார்த்துட்டேன், இதையும் பார்த்துக்கப்போ. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் தான் அப்படியே உள்ளே போயிட்டு உங்கள் ஒர்க்கை வந்து பார்க்குறீங்கடா. நீங்கள் வந்து பாஸ்க்கு மேனேஜர், இங்கே போயிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பாஸ் வராரு. வயன் இங்கே வாமா. இது வந்துட்டு சார். குட் மார்னிங் சார். இருக்கட்டும்டா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அதுக்கு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொல்லி. ரெடி பண்ணிட்டேன் சார், ப்ராஜெக்ட்லாம் ரெடியாக தான் இருக்குது. நீ தான் அந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருவயன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். பார்த்தியாடா, பாரு வந்தோடனே பாஸ் அவளை தான் கூப்பிடுவார். ப்ராஜெக்ட்லாம் அவள் தான் சப்மிட் பண்ணணுமாம்மா, ஆனால் நம்ம தான் ஒர்க் பண்ணணும். பட் அவள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத கெட்டிக்காரியாமா. பார்த்தியா எப்படி நடக்குது பாரு. மச்சான் செம்ம ஆளுதான் போலயே, பாஸே இப்படி கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறா. சரி போய் உன்னோட ஒர்க்கை பாருடா, நான் அந்த மீட்டிங் போகும்போது உனக்கு கூப்பிட்றேன், ஓகேவா? சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நிறையா எல்லா ஸ்டாஃபும் வந்துடுறாங்க. அந்த ஹோல் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே அப்படின்னு நிறைஞ்சிருக்கு. அப்படியே நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. பாஸ்க்கு வேணுங்கிறத கொண்டு போய் கொடுக்குறது, அவர் கேட்குற ஃபைலை அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுக்குறதுன்ட்டு டான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:00 டைமில் பாஸ் வந்துட்டு கூப்பிட்றாரு. வயன் போகலாமா? போகலாம் சார், நான் எடுத்துட்டேன் எல்லாத்தையும், போகலாம். நீங்கள் கிளம்புறீங்க, அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடத்துக்கு தாண்டா போகிறீங்க. இன்னொரு ஆஃபீஸ்க்கு போய் தான் கொடுக்கணும். அங்கே போயிட்டு ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்குறீங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குடா. உங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளோ நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுற, என்னம்மா படிச்சிருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் படிக்கல சார், 12th தான் படிச்சிருக்கேன். ஏன்னா 12th படித்த பொண்ணு மேனேஜரா? ஆனால் உனக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? 22 இயர்ஸ் ஆச்சுல்ல, அப்புறம் ஏன் படிக்கலை? அது ஃபேமிலி சுச்சுவேஷன் சார், படிக்க முடியல, அதான். சாரி சார், இதுக்கு மேலே டீட்டெயில் எதுவும் வேண்டாமே. சரிம்மா, ஓகே. பட் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. நீ படிச்சிருந்த அப்படின்னா இன்னும் கூட பெரிய கம்பெனியில் நல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். சார் எனக்கு இங்கேயும் கம்ஃபர்டபுளாக தான் சார் இருக்குது. எனக்கு வந்து பாஸ் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. என்னால் ப்ராஜெக்ட் நான் தனியாக வந்து செய்கிறக்கே வந்து அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு சார். அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை சார். ஓகேம்மா, பார்த்துக்கோங்க சார். நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பார்க்கலாம் சார். அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஓகே, நாங்கள் சைன் பண்ணிட்டோம். ஓகே சார், நாங்கள் வரோம். 2 பேரும் கிளம்பி அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த சார் வந்து சொல்கிறாருடா, இங்கே பாரு வேணா, நீ வந்து காலேஜ் சேரு, நான் ஃபீஸ் கட்டுறேன். நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் எவ்வளோ படிச்சுட்ருக்காங்கல்ல, பாரு போகிற பக்கம்லாம் கேட்குறாங்க. நீ நல்லா நாலேஜோடு இருக்கிற பொண்ணு, படித்து தானே ஆகணும். படிச்சுன்னா இதை விட பெட்டராக நீ ஒர்க் பண்ணலாம். சார், நான் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பத்தலை? ஏன் அப்படி இல்லைம்மா, நான் உங்கள் அப்பா மாதிரி. நீ படிச்சுட்டே ஒர்க் பண்ணேன் சார். இல்லை, நான் எப்படின்னு ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல. இப்போது இந்த டைமில் படிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் சார். குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப ரிஸ்க்கு சார். இதுவும் ட்வின்ஸு. நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்கள்ல. பார்த்துருக்கேன். ஆனால் எப்படி தான் அவங்கள வச்சு சமாளிக்கிறீனோ தெரியல. 2 பேர் அப்படியே 10 பேருக்கு சமமானவங்க. இருக்கிற எல்லா சேட்டையும் பண்ணுறானுங்களே. ஐயோப்பா! ஆமாம், நீ ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது வீடு நல்லாவா இருக்கு? இல்லை சார், அது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீடு நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிறது தான் சார். அப்படியாம்மா? சரி ஓகே. நீ இப்போ டைம் 3:00 ஆச்சு. நீ எப்படி வீட்டுக்கு போறியா? நான் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். சார் இல்லை, நான் வந்து வரேன் சார், உங்கள் கூட வரேன். வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸில் எனக்கும் ஒர்க் இருக்குது, ஃபைல்லாம் எடுத்து வைக்கணும். நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொன்னனால. நானும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கிறேன் சார். ஓகேம்மா, 4:00 நீ கிளம்பிக்கலாம் வா அப்படின்ட்டு இப்படி ஆஃபீஸ்க்கு வர்றாங்க கிளம்பி 2 பேரும். வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு டேபிளில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. காலையில் வரும்போது அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க டீட்டெயில் கேட்டாங்கல்ல, 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க ஜென்ஸ். அதில் வந்து ஒருத்தர் வராங்க. அவங்க பேர் என்ன வைக்கலாம்?
காய் ஆ காய் வந்து வராரு உங்க டேபிளுக்கு. மேடம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார். நான் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன விஷயம் சார்? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆ இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்ல. நீங்க ஏதோ ஒர்க்க பார்த்துட்டு அப்படியே ஃபைல்லாம் ஏதோ தேடிட்டு இருந்த மாரி இருந்தது. அதான் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்தேன். ம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல சார். ஒண்ணும் ஒண்ணும் வேணாம் சார். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. ஆ ஓ! அப்படியா? ம் சரி ஓகே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். ஓகே. பாய். ம் ஓகே சார். பாய். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஆ உள்ள வாயேன். சார் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். நான் கிளம்புறேன் சார். 4:00 ஆச்சு. சரிம்மா. நீ கிளம்பு. பார்த்து போயிடுவேல்ல? போயிடுவேன் சார். நான் போயிடுவேன். ஓகேம்மா. பாய். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க. வீடே அப்படியே தலைகீழா இருக்கு. 2 பேரும் தலகாணிலாம் அடிச்சு, அந்த தலகாணி பிஞ்சு போயி, அப்படியே அந்த உள்ள இருக்க அந்த பஞ்செல்லாம் வெளில வந்து 2 பேர் தலையிலயும் அப்படி இருக்கு. அத பார்த்துட்டு, ஆரம்பிச்சிட்டிங்களாடா? அப்பா முடியல. வாங்க. எனக்கு வழக்கமா வைக்கிற வேலை தானே. என்ன புதுசாவா செய்றீங்க? இங்க வாங்க 2 பேரும். அம்மா நான் இல்லம்மா. இவன் தாம்மா. அம்மா பொய் சொல்றான். இவன் தான் என்ன அடிச்சான். போடா நாய். அம்மா பாரு நாய் சொல்றான். அதுக்கு தான் அடிச்சேன். ஓ என் செல்லக்குட்டி. நீ உன்னை பத்தி நாய் சொன்னியா? அவன் நாய்னா நீ யாரு? அவனோட அண்ணா தானே நீ? நீ யாரு? அது 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 வந்து சாரி சாரிம்மா. நான் வேணா க்ளீன் பண்ணட்டா? அச்சோ வேண்டாம்ப்பா. வேண்டவே வேண்டாம். நீ வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ போயிட்டு எல்லா திங்ஸையும் நகர்த்தி வைக்க உதவி பண்ணு. நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுல்ல? அதை மட்டும் பண்ணு. மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஆ ஆ சரிம்மா. ஓகே. நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி போ. அச்சோ என் செல்ல குட்டி இங்கே வா. என்னாச்சு? அண்ணா தானே? பரவாயில்ல. ஒன்றும் இல்லை. இங்கே பாரு அச்சோ கண்ணெல்லாம் பஞ்சு. இரு க்ளீன் பண்ணி விடுறேன். ஓகே போயிடுச்சு. அம்மா போயிடும். நான் போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. தூங்க போறியா? சரி ஓகே போய் தூங்கு. அம்மா அண்ணா இன்னைக்கு சாப்பிடவே இல்லை. அந்த கேரட் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா சாப்பிடலைம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இதோ பாரு பிளேட் எல்லாம் நான் நீட்டாக கொண்டு போய் வெசல்ஸ் க்ளீன் பண்ணுற இடத்துல போயிட்டேன். குட் பாய் தங்க பிள்ளை. போங்கடா போய் தூங்குங்க. அம்மா வந்து அண்ணாக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். சரிம்மா. ஓகே. சரிடா போங்க. அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கலாம். ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாய்ஸ் தான். அவங்க அப்பாட்ட திட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க காரில். டேய் உதவாக்குறீங்களா? என்னடா பண்ணுறீங்க? அப்பா அது அது வந்து நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அப்பா நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்பா நான் வந்து பின்னாடி உட்காந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன்ப்பா. ஓகே. ஒர்க்கை பார்க்கறதுல குறியா இருக்கீங்க. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. எங்கடா என் மருமக? நான் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. இருக்கீங்க அப்பா. அப்பா நாங்கள் வந்து அதுக்கு தான்ப்பா போயிட்டுருக்கோம். உங்கள் மருமகளோட வரமே. என்ன? அதுக்கு தான் போயிட்டுருக்கீங்க, மருமகளோட வரீங்களா? என்னடா சொல்கிறீங்க? 2 பேத்துக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இல்லைப்பா. வேணாம். நாங்கள் வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்கிறோம். இப்போ வந்து நாங்கள் போகிறோம். நீங்கள் ஃபோனை மட்டும் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக போவோம்ப்பா ப்ளீஸ். சரி சீக்கிரம் வந்து சேருங்க என் மருமகளோட. முடிஞ்சா வந்துடுறோம். ஓகேப்பா. டேய் எங்கடா போயிட்டுருக்கு ஜிமினா? நான் ஒயின் வீட்டுக்கு தான்டா போகிறேன். எங்கே இருக்கு அவன் வீடு? இதோ அவன் தான் அவன் டீட்டெயில் கொடுத்துருக்கான்ல. இந்த அட்ரஸில் தான் இருக்கிறதா சொன்னான். அங்கே தான் போகிறேன். அப்பா இருக்கு. எவ்வளோ லாங்காக இருக்கு. ஊர் இதுவா? இந்த மாடு மச்சான். ஓ சூப்பராக இருக்குடா. இந்த பிளேஸில் என்ன சொல்லுவாங்க? இது இங்கே என்ன பச்சை பச்சையாக இருக்கு? புல்லாக இருக்குமோ? இல்லையே கொஞ்சம் கேப் விட்டு இருக்கு. டேய் அது என்னன்னு உனக்கு தெரியாது. அரிசிடா அரிசி. நெல் விதைச்சிருக்காங்க. அதுதான் விளைஞ்சு கிடக்கு. ஓ அப்படியா? சரி ஓகே. அவள் என்ன கிராமத்துலையா இருக்கா? டேய் இது சிட்டி. அது எப்படி கிராமமாக இருக்கும்? ஆமாம்ல.
ஆனா எப்படி விவசாயம் பண்ற? ஏன் சிட்டில இருக்கவங்களாம் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கா? டேய் ஜிமினா, உனக்கு ரொம்ப வாய் அதிகமாயிடுச்சுடா. என்ன ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்க நீ? அப்படித்தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ நீ? டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. வந்து வந்து வராதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள சண்டை. ஐயோ முடியல. வாங்க கம்முனு போலாம். அவ வீட முதல்ல போய் பார்க்கலாம்டா, வாடா. வந்தாச்சுடா. அங்க இருக்கு பாரு, அதான். ஏய் சூப்பரா இருக்கு வீடு, செம்ம கியூட்டா இருக்கு. நம்ம அதுக்கு நல்லா டேஸ்டா. பாரேன், முன்னாடிலாம் தோட்டம், நடுவுல ஒரு குட்டி வீடு, செம்மையா இருக்கு. போய் பாப்போமா? போலாம் மச்சான், வாடா. போங்கடா. போய் நல்லா தாராளமா செருப்படி வாங்கிட்டு வாங்க. ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது உனக்கு? செருப்படியா? ஏன்டா? ஆமாம், அவன் நம்ம மேலே அப்படியே, ஐயோ நம்ம புருஷங்க வருவாங்க, அவங்கள பார்த்துக்கணும், கறி சமைச்சு போடணும், அப்படி பார்த்துட்ருப்பா. வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறாள். நீங்கள் போகணுன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்று அப்படியே சோறுலாம் போட்டுருவாள்ல. ஏன்டா பின்ன என்ன? அவளே கோபத்தில் இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. நான் போவோம்டா, நாங்கள் 2 பேருமே போவோம். அப்போ உங்கள் கல்யாணத்தை மாற்ற முடியாது, தாராளமாக போயிட்டு வாங்க. நான் இங்கே கார்லேயே வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்னடா ஒருத்தரையும் காணோம். அட குருடா, கீழே குமிஞ்சு பாருடா, கதவு பூட்டு போட்டிருக்கு. அட ஆமா, பூட்டு போட்டிருக்கு. வீட்டில் யாரும் இல்லை போல் இருக்குடா. என்ன பண்ணலாம் இப்போ? ஹலோ, யாராவது? ஹலோ, இங்க பாருங்க. எங்க? உங்களுக்கு லெஃப்ட் சைடா? யார் அந்த குழந்தைங்க? ஓ, யார் நீங்க? நாங்க வந்து இங்க ஒயன் ஒருத்தவங்களை பார்க்க வந்தோம்ப்பா. உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? அது தெரியும். உங்களுக்கு எதுக்கு அவங்க டீட்டெயில் வேணும்? அது நாங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதனால் அவங்க பார்க்க வந்தோம். அப்படியா? ஆனால் நாங்கள் பார்த்ததே இல்லையே உங்களை. எது? நீங்கள் எங்களை பார்த்தது இல்லையா? ஏய் யாரா இதுங்க? இதுக்குடா இப்படி வாயை கொடுத்து மாட்டுற? வேணாம், சொன்னா கேளு. இதுகளை பார்த்தா சரியான திருட்டு கும்பல் மாதிரி இருக்குடா. ஏய், யார் வீட்டுக்கு வந்துட்டு எங்களை பார்த்து திருட்டு கும்பல் மாதிரி இருக்குன்னு சொல்றியா நீ? நீ வந்த மூக்கெல்லாம் உடைச்சிருவேன். ஒரு நிமிஷம் இரு. டேய் ஜேகே, என்னடா இந்த குழந்தை உன்ன மாதிரியே பேசுது? ஆமாண்டா, எனக்கு அதான்டா ஆச்சரியமா இருக்கு. எங்க வெளியில வாடா, நீ பார்ப்போம். ஒரு போய் பார்த்துருவா, வாடா. நான் வரமாட்டேன். அம்மா கூட சொல்லியிருக்காங்க. எது அம்மாவா? யாருங்க அம்மா? அது ஒயன் தான் எங்க அம்மா. எது ஒயன் உங்க அம்மாவா? ஏய் என்ன சொல்ற? ஆமா, அம்மா பேரு ஒயன் தான். அதுக்கு என்ன உங்களுக்கு? அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரோம். டே வாடா. நான் இங்கே இருக்கேன். அவங்க ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அம்மா வந்தா சொல்லணும்ல. அவங்க பார்த்தாலே திருட்டி பேசுங்க மாதிரி இருக்காங்க. அவங்க தனியாக வேண்டாம், நீ போ. நான் இங்கே இருக்கேன், அவங்க எங்கேயாவது போறாங்களான்னு பார்த்துக்கிறேன். இது திருட்டு பசங்களா? டேய் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வாய் அதிகமாக இருக்குடா. யார் பசங்கடா இவங்க? ஒயன் பசங்கங்கிறாங்க. ஒருவேளை அவளா இருக்குமோ? தெரியலையா மச்சான், இரு, ஃபோட்டோ கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்ப்போம். இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையில ஒரு குழந்தை போயிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை அப்படி எடுத்துகிட்டு வந்து காமிக்குது. அதில் அந்த 2 குழந்தைங்களும் அவங்க ஒயனும் இருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு, டேய் அவளே தான்டா, ஆனால் குழந்தைங்க எப்படி? டே கண்ணா, அவன் பேர் என்ன? என் பேர் ஷாம், அவன் பேர் சின். எங்கள் 2 பேர் பேர் இதுதான். நீங்கள் யார்? நான் தான் சொன்னேனே, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு. சரி, போயிட்டு ஈவினிங் வாங்க, அம்மா வந்துடுவாங்க. டேய் அம்மா டீச்சர்ஸ்லாம் கொடுக்காதுடா, இதெல்லாம் தப்பு, சொல்லக்கூடாது. யாருன்னு தெரியாதவங்கிட்ட சொல்கிற நீ, சொல்லாத. நீ கம்மன் இரு ஷாம். அவ்வளோதான், நீங்கள் போயிட்டு ஈவினிங் வாங்க, போங்க. ஓ அப்படியா, சரி. ஹேய் நில்லு, எங்கே போகிற? ஏன்டா கூப்பிடுற? அவங்க அம்மா ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறாங்க. கொடுங்க எங்கள் அம்மா ஃபோட்டோவை. நான் இந்தா வச்சுக்கோ.
அப்பா என்ன வாய் அடிக்குதுடா இது ரெண்டும். அப்பா முடியலடா, வாடா போவோம். எங்கடா அந்த ஜிமினா? டேய் ஜிமின், ஜிமின். மச்சான் இங்கே இருக்கேன்டா. இங்கே நல்லா இருந்தது இந்த பிளேஸ்லாம், தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா யாராவது இருந்தாங்களா? போனீங்களா? பார்த்தீங்களா? டேய் அங்கே 2 குழந்தைங்க தான்டா இருக்கு. அது ஒயினோட குழந்தைங்கன்னு சொல்லுதுங்க. ஆனால் பார்க்க அப்படியே நம்மள மாதிரியே இருக்குடா. ஒன்று பார்த்தா உன்ன மாதிரி அப்படி மெதுவாக சைலண்ட்டாக பேசுது ஜிமினா. ஒன்று பார்த்தா இவனை மாதிரி ரக்கடாக இருக்குது. ஆனால் ரெண்டும் பார்க்கறக்கு என்ன மாதிரி இருக்குடா. எப்படிடா? ஒருவேளை அது நம்ம குழந்தையா இருக்குமோ? என்ன சொல்கிற ஜிமினா? நிஜமாவா? தெரிலையே, எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த டீட்டெயில் எதுவும் குழந்தை இருக்கிற மாதிரிலாம் போடலையே. ஆமாண்டா, எதுவும் போடல. ஆனால் எப்படி இந்த குழந்தைங்க? ஒன்றும் புரியலடா. என்னடா பண்ணுறது? இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான் வர வரைக்கும். எங்கே போய் தொலைஞ்சா? குழந்தைங்களெல்லாம் உள்ளே விட்டு பூட்டிட்டு இவன் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு தெரில. ஏய் வேணாம் ஜேகே, இவ்வளோ டென்ஷன் ஆகாத. இவ்வளோ டென்ஷன் ஆகிதாண்டா இவ்வளோ நாள் அவளை இல்லாமல் தவிச்சிட்டோம். முடியலடா, 3 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவள் எப்போ வரான்னு தான் பார்ப்போமே. நீங்கள் வந்து மார்னிங் போயிட்டு 11 o'clock வந்து பாய்ஸ் வந்திருப்பாங்க. உங்களுக்காக வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சாப்பிட்ருக்க மட்டும் கூட மாட்டாங்க. 4 மணி வரைக்கும் பார்த்துருப்பாங்க. அப்பப்போ வந்து ஜிமினா, ஜேகே, வீன்னு மாற்றி மாற்றி அந்த ஜன்னலில் வந்து பார்ப்பாங்கடா, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. 3 o'clock ஜிமின் வந்து பார்க்கும்போது அதில் ஒரு குழந்தை பார்த்துட்டு, என்ன என்ன வேணும்? அதாவது வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஆ அதுவா? எங்களுக்கு ஒன்றும் வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் பத்திரமா தான் இருக்கோம். நீங்கள் போங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் வாங்க சொன்னல. நேற்றுக்கு வந்தீங்க. போங்க. டேய் அதில் வெயிட் பண்ணுறோம். உங்கள் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அதான். சரி நீங்கள் சாக்லேட் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். ஓ நீ சாப்பிடுவியா? என்ன சாக்லேட் பிடிக்கும் உனக்கு? எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட் பிடிக்கும். உனக்கு? எனக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்கும். வேறு எதுவும் பிடிக்காது. இது பனானா மில்க் ஷேக்கா? டேய் ஜேகே. என்னடா ஜிமினா? இங்கே வா. என்ன இவன் இந்த குழந்தைக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்குமாமா. இது இந்த கேளு. நிஜமாவாடா? ஆமாம். என்னப்போ பனானா மில்க் ஷேக் பிடிச்சா தப்பா என்ன? இல்லைடா, தப்பே இல்லை. ரொம்ப கரெக்ட். அது உனக்கு பனானா மில்க் ஷேக் பிடிச்சிருக்கே, அது வரைக்கும் முடிவை பண்ணிட்டேன்டா. எங்ககிட்ட இருக்குது, வேணுமா? குடிக்கிறியா? என்கிட்ட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் இருக்குது, பனானா மில்க் ஷேக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணுமா? கொடுக்குறோம், கொடுங்க. வேணாண்டா, இதோடு தூக்க மாட்டேட்டு போட்டு நம்மளை தூக்கிட்டு போயிட போகிறோம். அம்மா தான் கதவை போட்டிருக்குல்ல, எப்படி வருவாங்க? கூட்டொழிச்சு வந்துட்டாங்கன்னா ஆறில் வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் கீழே விழுந்துருவாங்க. தடி பசங்க எல்லாம் குண்டா இருக்காங்க. ஓடு மேலே இருந்தால் ஓடு உடஞ்சி போய்டும். அதனால் ஏற முடியாது அவங்களால. இது டேய் இவங்களுக்கு ரொம்ப வாய் அதிகமாக இருக்குடா. கொடுக்கணுமா? குடுறா, பாவண்டா, பசங்க தனியாக இருக்காங்க. கூடாது பி, அதை கூட. இது ஸ்ட்ராபெரி நான் கொடுக்க மாட்டேன். சரி லூஸு, அந்த குழந்தைக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பிடிக்குமாமா, கொடு. இந்தா கொடு. தேங்க்யூ. ஓ தேங்க்யூலாம் சொல்லுவீங்களா? அம்மா தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. யார்கிட்டயாவது ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் அவங்க ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம். ஓ அப்படியா? இந்தாங்க குடிங்க. சரி. அப்பா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஐ ஜோலி. பனானா மில்க் ஷேக் செம்ம இருக்குல்ல. க்யூட்டாக இருக்குடா ரெண்டும். அப்படியே தூக்கி கொஞ்சலாம் போல் இருக்குடா. ஆனால் எப்பட்றா 2 குழந்தைங்க? இவன் எங்கே தான் போனா? என்ன ஒரு டீட்டெயிலுமே தெரில. அவன் இங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்கன்னு தான் டீட்டெயில் கொடுத்தான். குழந்தைங்க இருக்காங்கலாம் கொடுக்கவே இல்லையே. என்ன பேசுகிறாங்க இவங்க? குழந்தைங்கன்னு. நான் குடிச்சிட்டேன். நீ இந்த கூட அதை கூட உங்களை துரத்தி விட்டுருவோம். உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. கொடு. இந்தா கொடுத்துரு. இந்தாங்க பிடிங்க. ஏன்டா? இது உள்ளே வச்சு எங்கள் அம்மாகிட்ட நாங்கள் திட்டுவாங்கக்கா. கொண்டு போங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். அப்போ எங்கள் அம்மா வந்து பாட்டா திட்டுவாங்க. பாட்டிலில் உள்ளே இருந்தா கொண்டு போயிடுங்க. ஆமாடா, சரியான அறிவாளி தான்டா ஜேகே. உன்ன மாதிரியே இருக்குடா. பாரு, தப்பை கூட தடயம் இல்லாமல் பண்ணுறானுங்க. கண்டிப்பாக இவன் நம்ம பசங்களாக தான்டா இருப்பானுங்க. வாங்கிட்டு வா.
என்ன பாட்டிலோட வர்றீங்க? பனானா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் வேணும்னு எடுத்துட்டு போனீங்க. டேய் அது குடிச்சிட்டு வெறும் பாட்டில் கொடுத்துருக்குதுடா. உள்ள வச்சா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருமாமா. அதனால உஷாரா பாட்டில நம்ம கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஓ அப்படியா? ஓகே. வை பார்ப்போம் அவள் எப்போ வரான்னு. அப்போ தான் நீங்கள் 4 மணிக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்கடா. டோர் ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. உங்கள் 2 பசங்களும் அப்படியே நீ தானே குடிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவாடா? இதோட முடிச்சுக்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. லேட்டாக போட்டதுக்கு சாரி, பெரிய பெரிய சாரி. எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த எஃப்எஃப்காக நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பார்த்தேன். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. இனிமேல் ஸ்டோரி போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்டா. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஓகேவா? பாய்.